ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான வாட்டர் பாட்டிலுங்க. இதில் என்னடா ஸ்மார்ட்டான வாட்டர் பாட்டில்னு கேட்குறீங்களா? இது வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது வாங்கியிருக்கேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கவரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பிளாக் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்மார்ட் கப்னு வந்து போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பனாக தான் இருக்குது, எடுத்தாச்சு. ஆனால் வாட்டர் பாட்டில் நெளிஞ்சிருக்கு, அடி வாங்கி வந்திருக்கு. சரி ஓகே, எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குனாலும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நார்மலாக மூடுற மாதிரி தான் தந்திருக்காங்க. இங்கே ரப்பர் இது இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து உள்ளக்க வந்து தண்ணி வந்து நார்மலாக வாட்டர் கேனில் ஊற்றுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்து கூலிங்காக இருக்கட்டும், ஹீட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா தக்க வச்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லேயர் வந்து அந்த கரெக்டாக தந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன். அதுக்கடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்கலாம், எந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. இதை வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் இதுவும். அது போக வந்து மெட்டல் வந்து மேலே ஃபுல்லாகவே மெட்டல் தான் தந்திருக்காங்க. இது வந்து 300 ரூபாய்க்கு வந்து மெட்டீரியல் குவாலிட்டினா நல்லா தான் இருக்குது. அது போக வந்து மேலே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே மாதிரி ரப்பர் வந்து கோட்டிங் மாதிரி இதை வந்து தந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து நெளிஞ்சிட்டு வந்துருச்சு, சொன்னேன் பார்த்தீங்களா. இதை வந்து நான் ரிட்டன் தான் தரணும். லீக்கேஜ் ஆகாது, ஏன்னா உள்ளக்க வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி தான் தந்திருக்காங்க. இதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்ததுக்கு அடுத்து பாருங்கள், உள்ளக்க ஃப்ளாஸ்க் மாதிரி 2 லேயர் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே உள்ளது வந்து ஒரு பாடி வந்து இருக்கிற மாதிரி தான், மெட்டல் பாடியாக இருக்குது. சரி ஓகே, இதில் தான் தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ளாஸ்க் மாதிரி தாங்க இருக்குது. அது போக வந்து இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சுட்டு இதுலேருந்து தண்ணி வந்து வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இதை வந்து மூடி வச்சோம் அப்படின்னா இங்கே தான் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளக்க வந்து பேட்டரின்னா எல்லாமே இருக்குது. சரி ஓகே, இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம குடிக்கிற பதத்துக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 21 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்து இருக்கும். அது போக வந்து ஹாட் வாட்டர் வந்து 61லேருந்து 99 இருக்குன்னா அது வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த இதை பார்த்தே நம்ம டெம்பரேச்சரை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து அந்த இதை வந்து இது பண்ணோம். அதாவது ஹீட் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா ஹீட் வாட்டராகவே வச்சுருக்கோம். அடுத்து கூலிங்காக ஊற்றுறோம் அப்படின்னா கூலிங்காகவே வந்து வச்சுருக்கோம். ஃப்ளாஸ்க் மாதிரி தான் அது. அது போக வந்து 500 நாளைக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். இதில் உள்ள பேட்டரி வந்து ஒரு 500 நாளைக்கு வரைக்கும் அதாட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது போக வந்து அந்த இதில் வந்து என்னென்ன அந்த எப்படி வந்து இண்டிகேட் பண்ண எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நார்மல் வாட்டரை ஊற்றி செக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஐஸ் கட்டி வந்து உள்ளக்கு போட்டு எவ்வளோ இது வந்து காட்டுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஹீட்டான வாட்டரையும் ஊற்றி வந்து செக் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மேலே வந்து நார்மல் பட்டன் மாதிரி தாங்க இருக்குன்னா இப்படி டச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அதை வந்து மூணுனதுக்கு அடுத்து வந்து அந்த இது தெரியுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி ஊற்றியாச்சு, ஃபுல்லாகவே வந்துடுச்சு. சரி ஓகே, இதை வந்து மூடிக்கலாம். மூணுனதுக்கு அடுத்து இதை வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்து டச் பண்ணோம் அப்படின்னா தெரியுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக தான் தெரியும், 29 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கும். நம்ம அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க, அவ்வளோவா தெரியல. அதாவது நம்ம கண்ணுக்கு லைட்டாக பார்க்குற விதமாக தான் தெரியுது. இதே இது வந்து இண்டோரில் வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா தெரியும். இதை வந்து நான் கீழே வச்சு வந்து டிம்மான பகுதியில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எரியிற மாதிரி தான். ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை வந்து நம்ம நார்மலாக குளுக்கணும் மேலே டச் பண்ணால் மட்டும்தாங்க அழகாக வந்து எரியுது. ஸோ இண்டிகேட் வந்து சூப்பராக வந்து பண்ணுது. டிஸ்பிளேயில் வந்து பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி ஓகே, கீழே போய் வந்து இந்த ஐஸ் கட்டியை போட்டு அப்படியே மெதுவாக கம்மியாகுதா எல்லாமே வந்து செக் பண்ணி காட்டுறேன். அது போக வந்து இந்த இதையும் வந்து போட்டுட்டு அதை ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து போகுது அதையும் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழே வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணனையும் நல்லா டிகிரி செல்சியஸ் வந்து நல்லா தெரியுது. 28 டிகிரி செல்சியஸ் வந்துருக்கு. நடுவில் வந்து டச் பண்ணாலே வந்து போதும், நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து கரெக்டாக வந்து இண்டிகேட் வந்து பண்ணோம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து கூலிங் வாட்டர் தான் நம்ம வந்து அதாவது குடிக்கிற பதத்துக்கு உள்ளது வந்து கரெக்டாக வந்து இருக்குது. 21லேருந்து நம்மளுக்கு 60 வரைக்கும் குடிக்கிற மாதிரி பதம். சரி ஓகே, இதை எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அடுத்து இப்போ வந்து நல்லா கூலிங் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஐஸ் வாட்ரு, ஐஸ் கட்டியாக வந்து போட்டு வச்சு கொஞ்சம் உருகிருச்சு. சரி கொஞ்சம் வந்து போட்டு வச்சுட்டேன் ஐஸ்.
இது வந்து எப்படி வந்து மென்ஷன் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து இப்போ க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கடுத்து இதை வந்து மூடிக்கலாம். இப்போ அப்படியே மெதுவாக குறையுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நார்மலாக 28 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அப்படியே குறையுதா இல்லைன்னா அதே இதை தான் காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. இது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் 15 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது வந்து இன்னும் கூலிங் நம்ம ஆல்ரெடி நார்மல் வாட்டர் இருக்குது. கொஞ்சம் தான் ஐஸ் கட்டி வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து மெதுவாக குறைஞ்சி வந்து 15க்கு வந்து வந்திருக்கு. இன்னும் வந்து குறைய தான் செய்யும். ஒரு 5 டிகிரி வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து போகும். ஏன்னா ஐஸ் வாட்டர் தானே. ஸோ அதனால் இப்போ வந்து பாருங்கள் 14 டிகிரி செல்சியஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ கூலிங் வாட்டரையும் கரெக்டாக வந்து மென்ஷன் வந்து பண்ணுது. இது வந்து வீட்டுக்கு உள்ளக்க வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து இதுனா நல்லா டிம்மாக உள்ளது வந்து இல்லாமல் நல்லா தெரியுது. நம்மளுக்கு அந்த இது வந்து நல்லா லைட் வந்து நல்லா எரியுது. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சாதான் வந்து பார்க்க முடியுது. சரி ஓகே, இது நல்லா தான் இருக்குங்க. சரி ஓகே, இப்போ பாருங்கள் 14 இருக்குது. இன்னும் இதை கவுத்துனா கூட தண்ணி வந்து வடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மல் வாட்டர் கன் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனைனா இல்லை. அதுக்கடுத்து நம்ம டிகிரி செல்சியஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கலாம், குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே, இதை எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கடுத்து ஹாட்டான வாட்டர் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். அது போக வந்து கீழே இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து அந்த இது வந்து படுறனால கூலிங் எஃபெக்டை வச்சு தான் அது வந்து கால்குலேட் வந்து பண்ணுது. இப்போ வந்து நான் கையை நார்மலாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த இடம் வந்து பயங்கர கூலிங்காக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆக இப்போ பாருங்கள் 15க்கு வந்துருச்சு. ஸோ வெளியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கூட்டிக்கிட்டே வந்து போகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த தண்ணியை நான் ஊற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினதுக்கு அடுத்து ஹாட்டான வாட்டர் வந்து ஊற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூடான தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிருக்கும்ல, வெளியே வச்சனே பாருங்கள் இப்போ 18க்கு வந்து போயிடுச்சு. அப்படியே மெதுவாக 14லேருந்து 18 வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ வந்து 19க்கு வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து போய் வந்து நம்ம ஏரில் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கோ அதை வந்து காட்டும். ஒரு 36 37 அதில் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி வந்து வந்துடும். சரி ஓகே, இதில் வந்து இப்போ ஹாட்டான வாட்டர் வந்து ஊற்றலாம். நல்லா தண்ணி வந்து சூடாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், புகை வந்து கப்பன்னு வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஊற்றிடுறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இதுவே அதிகமாக தான் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கொஞ்சம் தண்ணி இது பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரி ஊற்றியாச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு இது பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து மூடுறதும் இது வந்து தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக 20 டிகிரி செல்சியஸ் வந்து காட்டுதில்ல. இப்போ வந்து ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சுடு தண்ணி அந்த ஆவி ஆகிறதுக்கு எதுக்கு மேலே வந்து இப்போ 23க்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். 25க்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் க்ளோஸ் ஆகிட்டு இப்போ ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. 28க்கு வந்துருச்சு. ஸோ சூடாக வந்து நம்ம ஊற்றுறதுக்குனால அப்படியே டிகிரி செல்சியஸ் வந்து அப்படியே செம்ம ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இப்போ 33க்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக வந்து இதாகும். இப்போ பரவாயில்ல. இது வந்து டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பாருங்கள் இது ரெட் ஆகுது. அதாவது நார்மல்லேருந்து ரெட் ஆகுது. ஸோ இது வந்து குடிக்கிற பதத்தையும் தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ரெட் கலராக இருக்குன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இதுக்காக பரவாயில்லைங்க, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு டிசைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹீட் வாட்டரை வந்து ஊற்றி வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் 77 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் காட்டுது. நான் வந்து ரொம்ப நேரம் வச்சு பார்த்துட்டேன். ஸோ 77 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து 77 அப்போனா வந்து ஹீட் வாட்டர் வந்து 77 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது 100 டிகிரி வரைக்கும் வந்து நம்மளுக்கு காட்ட தான் செய்யும். 77 அப்போ வந்து பாருங்கள் நல்லா ரெட் ஆகிடுதுங்க. ஸோ அப்போனா பயங்கர ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கூலிங் ஆகுறப்ப வந்து கலர் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கப்போ ஒரு கலராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க. இது வந்து ஸ்மார்ட்டான வாட்டர் கேன் சொல்லும் போல நல்லா தான் இருக்குது. அது போக தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றி இது பண்ண போல வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. முதுன்னு வராமல் லைட்டாக மெதுவாக வந்து வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தந்திருக்காங்க. நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்து ஊற்றினாலும் அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து காட்டுது. ஸோ நல்லா தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் பாட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது நல்லா தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குது. அது போக வந்து வாட்டர் பாட்டில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பேட்டரி வந்து தந்திருக்காங்க. அது போக வந்து தெர்மோஸ்டேட் வந்து அந்த சென்சார் இருக்கலாம், அதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் மெஷர் பண்ணி கரெக்டாக தருது. அது போக வந்து அந்த எல்இடி டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணுறதை வந்து கரெக்டாக வந்து தருது.
அது போக டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுதா, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வாட்டரை வந்து லெவலில் வந்து அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குன்னு பார்த்துட்டு ஊற்றி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்குன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது போக சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதாவது நம்ம ஒரு காஃபி இந்த மாதிரி இது வந்து இதில் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் வந்து இது எவ்வளோ இதில் இருக்குது, சரி கரெக்டான ஹீட்டில் தான் இருக்குது. அது போக வந்து ஏதாவது வந்து கூலிங்காக வந்து ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிகிரியில் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்குனா சில பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். எனக்கு பர்சனலாக அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக தான் அதை வாங்கி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது போக வந்து இது ஒரு 300 ரூபா தாங்க, ரொம்ப ரேட்டு வந்து போகல. 300 ரூபா, 299 ரூபா. 299 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து தான். சரி ஓகே, வேணா ஃப்ளிப்கார்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.